சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. 10வது திருக்குறள் சொல்ற பாருங்க. பிறவி பெருங்கடல் நீத்துவார் நீத்தார் இறைவன் அடி சேராதார். பாருங்க, பிறவி பெருங்கடல் நீத்துவார் நீத்தார் இறைவன் அடி சேராதார். பாருங்க, பொருள் விளக்கம் பாருங்க. இறைவனடி சேர்ந்தாரே பிறவியாகிய பெரிய கடலை நீந்தி கடப்பார். இறைவன் திருவடிகளை நீத்தாதவர் பிறவியாகிய கடலை நீந்தி கடக்க மாட்டார், அதனுள் ஆழ்வார். எப்படி பாருங்க, இறைவனுடைய பணிவிடைகளை செய்து இறைவனடிகளை தொண்டு செய்து இறைவனிடத்தில் இறைவனே கதி என்று வாழ்கிறகிட்ட பாருங்க, எந்த கடலையும் நீந்தி போய்கினே இருப்பான். இறைவனுடைய திருவடிகளே சேராதவன் எந்த கடலையும் நீந்தி அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதாங்க இந்த திருக்குறளுடைய விளக்கம். பாருங்க, இறைவனுடைய திருவடிகளை சேர்ந்தவன் எதை என்னாலும் சாதிச்சுட்டு போய்கினே இருப்பான். இறைவன் திருவிடைகளே சேராதவன் எந்த கடலையும் நீந்த முடியாது, அவனால ஒண்ணுமே சாதிக்க முடியாது. இதுதான் அந்த திருக்குறளுடைய விளக்கம். சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.